உலக தமிழர்களை பொறுத்த வரைக்கும் தஞ்சாவூர் பெரிய கோயிலை தெரியாதவங்க இருக்கவே முடியாது. ஆனால் தஞ்சாவூர் பெரிய கோவிலிருந்து ஜஸ்ட் 7 கிலோமீட்டர் தொலைவில் இருக்க இந்த சக்தி வாய்ந்த அம்மனை பற்றி இன்னும் நிறைய பேருக்கு தெரியாம தான் இருக்கு. இந்த அம்மனை பற்றி சொல்லணும் அப்படின்னா, வெயில் காலத்தில் வியர்க்கும் அம்மன், அபிஷேகமே இல்லாத அம்மன், புற்றிலிருந்து உருவான அம்மன், 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தைல காப்பு மட்டுமே எடுத்துக்கொள்ளும் அம்மன். இந்த மாதிரி இந்த அம்மனை பற்றி சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த வீடியோவில் இந்த கோவிலுக்கு நீங்கள் எப்படி வரணும், இந்த கோவிலோட டைமிங் என்ன, இந்த கோவிலுக்கு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், இங்கே இருக்க அம்மனோட சிறப்பு அம்சங்கள் என்ன, இந்த அம்மனோட வரலாறு என்ன அப்படிங்கிறத எல்லாத்த பற்றியுமே டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த கோவில் மட்டும் இல்லைங்க, தமிழ்நாட்டில் இருக்க பல கோவில்களுக்கு மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இருக்க பல கோவில்களுக்கும் நேரடியாகவே போய் அந்த கோவிலோட டைமிங் என்ன, அந்த கோவிலோட வரலாறு என்ன, அந்த கோவிலோட சிறப்பம்சங்கள் என்ன, அந்த கோவிலில் இருக்க சாமிக்கிட்ட நீங்கள் போய் வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி ரொம்ப தெளிவாக டீட்டெயிலாக நம்ம ரெகுலராக வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். அந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி நாங்கள் கோவில்களுக்கு போகிறதுக்கு நிறையா செலவு பண்ணி தான் போகிறோம். அதனால தயவு செய்து உங்களோட அன்பையும் ஆதரவையும் கொடுங்க. உங்கள்கிட்ட இருந்து நாங்கள் காசெல்லாம் கேட்கல, எங்கள் வீடியோக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும்தான் கேட்குறோம், வேறு எதுவும் கேட்கல. தயவு செய்து உங்களோட அன்பையும் ஆதரவையும் எங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. ஹலோ டிராவலர்ஸ், இப்போ நம்ம வந்திருக்க கோவில் தஞ்சையின் காவல் தெய்வமாக விளங்குற மிகவும் சக்தி வாய்ந்த புன்னைநல்லூர் மாரியம்மன் கோவில் தாங்க. தமிழ்நாட்டில் இருக்க மிகவும் சக்தி வாய்ந்த அம்மன்கள்ல இவங்களும் ஒருத்தங்க. இந்த அம்மன்கிட்ட நீங்க வேண்டுனீங்க அப்படின்னா வேண்டுனது வேண்டுனபடியே நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோவிலுக்கு நீங்க எப்படி வரணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தஞ்சாவூர்ல இருந்து வேளாங்கண்ணி போற ஹைவேல ஜஸ்ட் 7 கிலோமீட்டர் தொலைவில் ஹைவேக்கு பக்கத்திலே தான் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. தஞ்சாவூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்தே இந்த கோவிலுக்கு அடிக்கடி பஸ் வசதிகள் இருக்கு. திருவாரூர், நாகப்பட்டினம், வேளாங்கண்ணி சைட்ல இருந்து நீங்க வர்றீங்க அப்படின்னா தஞ்சாவூருக்கு முன்னாடியே நீங்க இறங்கிக்கலாம். தஞ்சாவூர்ல இருந்து ஆட்டோ இல்லைன்னா டாக்ஸி மூலமாகவும் நீங்க இங்க வரலாம். உங்களோட ஓன் வெஹிக்கிள்ல நீங்க வர்றீங்க அப்படின்னா லொகேஷனை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், மறக்காம போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த கோவிலோட டைமிங் பாத்தீங்கன்னா, நார்மல் டேஸ்ல காலையில 6 மணில இருந்து நைட்டு 9 மணி வரைக்கும், விசேஷ நாட்கள்ல காலையில 4:30 மணில இருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் திறந்திருக்கும். பொதுவா இந்த கோவில் மதிய நேரத்துல சாத்துறது இல்ல அப்படிங்கிற மாதிரி அங்க விசாரிச்ச வரைக்கும் சொன்னாங்க. உங்களுக்கு ஸ்டே பண்ற ஐடியா இருந்துச்சு அப்படின்னா தஞ்சாவூர்ல ஸ்டே பண்றது பெஸ்ட். கோவிலோட ரைட் சைடு லெஃப்ட் சைடுன்னு 2 சைடுமே கார் பார்க் இருக்கு. ஆனா கார் பார்க்குக்கு சார்ஜ் பண்றாங்க. நாங்க கார்ல போயிருந்தப்ப 20 ரூபாய் சார்ஜ் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் இந்த கோவிலோட வரலாறை பார்த்துடலாம், அதுக்கப்புறமேட்டு நம்ம கோவிலுக்குள்ளார போலாம். தஞ்சகன் அப்படின்ற அரக்கன் அவனை அழிக்கிறதுக்கு சிவனோட சக்தி மட்டும் இல்லாம 8 தேவிகளோட சக்திகள் இருந்தா மட்டும்தான் அழிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான வரம் வாங்குறான். சிவனும் அவனை அழிக்கிறதுக்காக தஞ்சாவூர் வந்து தஞ்சாவூரோட 8 திசைகள்லையும் 8 தேவிகளோட சக்தியை நிலைநிறுத்தி அந்த தஞ்சகன் அப்படிங்கிற அரக்கனை அழிக்கிறாரு. அப்படி தஞ்சாவூரோட கிழக்கு திசையில நிலைநிறுத்தப்பட்ட சக்தி தான் நம்ம புன்னைநல்லூர் மாரியம்மன். சோழர்களும் இந்த 8 சக்தியை அவங்களோட எல்லை காவல் தெய்வமா வழிபட்டு வந்தாங்க. இதை பத்தி சோழ சம்பு அப்படிங்கிற புக்ல சொல்லியிருக்காங்க. காலப்போக்குல இங்க வழிபாடே இல்லாம போகுது. சோழர்களோட ஆட்சியும் ஒரு முடிவுக்கு வருது. அதுக்கப்புறம் மராத்தியர் ஆட்சி காலத்துல 1680ல வெங்கோஜி மகாராஜா ஆட்சிக்கு வர்றாரு. இவர் வந்து ஒரு மிகப்பெரிய அம்மன் பக்தரா இருக்காரு. இவர் அடிக்கடி சமயபுரம் போய் சாமி கும்பிட்டு வர்றத வழக்கமா வச்சிருக்காரு. மகாராஜா சமயபுரம் போயிட்டு வர்றப்ப அவரோட கனவுல வந்த மாரியம்மன், புன்னை மரங்கள் நிறைஞ்ச காட்டுக்குள்ள இருக்க என்னையும் நீ வழிபட்ட அப்படின்னா உனக்கு நான் வேண்டும் வரத்தை தர்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அம்மன் சொன்ன இடத்துல வந்து பார்த்தா வெங்கோஜி மகாராஜா வெறும் புத்த மட்டும்தான் பாக்குறாரு. அந்த இடத்துல ஒரு சின்னதா கோவிலை கட்டி அம்மனை வழிபட ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு பிறகு 1780களில் மராத்திய மன்னரான துலஜா அப்படிங்கிற மன்னரோட மகளுக்கு பயங்கரமா அம்மா போட்டு அவங்களோட கண் பார்வை போயிருது. அவரோட கனவுல வந்த அம்மன் இங்க வந்து என்ன பாரு, உன் மகளுக்கு அம்மை நோயை சரி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்றாங்க. அவரும் அம்மனை கும்பிட்டதுக்கு அப்புறமேட்டு அவங்க மகளோட அம்மை நோய் சரியாகி கண் பார்வையும் கிடைச்சிருது. அவர் தான் அதுக்கப்புறம் இன்னும் கோவிலை விரிவுபடுத்துறாரு. புற்றா இருந்த அம்மனுக்கு எப்படி உருவம் கிடைச்சிச்சு அப்படின்னு தானே கேட்குறீங்க. அதை சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு உங்களுக்கு அம்மனை பிடிக்கும் அப்படின்னா ஓம் சக்தி அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி தெரியாத கோவில்களை பற்றியெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சதாசிவ பிரம்மேந்திரா அப்படின்ற சாமி மிகப்பெரிய பக்திமானாகவும் மௌன சாமியாகவும் எப்பயுமே சிவ சிந்தனையில் இருக்கிறவராகவும் இருந்திருக்காரு. அவருக்குமே அம்மை போட்டிருக்கு. இந்த அம்மை சரியாகணும் அப்படின்னா என்னோட புத்துமண்ணை எடுத்து உன் உடம்புல பூசிக்கிட்டீங்கன்னா சரியாயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இவரும் அம்மாவோட புத்துமண்ணை எடுத்து பூசணும்னா அவருக்கு சரியாயிருச்சு. சரியானதுக்கு அப்புறமேட்டு அம்மன் உன்னோட கைகளாலேயே என்னோட திருவுருவ சிலை வடிவமைக்கப்படணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டதுனால இப்ப நம்ம பார்க்குற புன்னைநல்லூர் மாரியம்மன் சிலையை அவர் தான் வடிவமைச்சு கொடுத்திருக்காரு. இந்த புத்துமண்ணோட சேர்த்து அஷ்டகாந்தம் அப்படின்னு சொல்லப்படுற வாசனை திரவியங்களையும் தைலங்களையும் சேர்த்து தான் இப்ப நம்ம பார்க்குற அம்மனோட சிலை வடிவமைக்கப்பட்டிருக்கு. இதனாலதான் இங்க இருக்க அம்மனுக்கு அபிஷேகங்கள்
எதுவுமே செய்யறது கிடையாது. 5 வருஷத்துக்கு ஒரு டைம் தைல காப்பு மட்டும் நடக்கும். இந்த தைல காப்பு நடக்கிற டைம்ல அம்மன் ரொம்பவே உக்கிரமா இருப்பாங்க. அதனால நம்மளால அம்மனை பார்க்க முடியாது அப்படிங்கிறதுக்காக வெள்ளை துணியில அம்மனோட உருவத்தை வரைஞ்சு பூஜைகளும் அர்ச்சனைகளும் அந்த அம்மனுக்கு தான் நடக்கும். இந்த தைல காப்பு உற்சவம் அம்மனுக்கு 5 வருஷத்துக்கு ஒரு தடவை 48 நாட்கள் நடக்கும். இப்ப நம்ம பார்க்கிற கோவிலை இந்த அளவுக்கு பிரம்மாண்டமா கட்டினது 2ஆம் சரபோஜி மகாராஜா தான். இப்ப வாங்க கோயிலுக்குள்ள போலாம். நீங்க ஒரு 100 மீட்டர் நடந்து தான் கோவிலுக்கு போகணும். கோவிலுக்கு போற வழியில 2 சைட்லயுமே நிறைய கடைகள் இருக்கும். நாங்க போனப்ப கோவிலோட லெஃப்ட் சைட்ல ஒரு சிவன் கோவில் இருக்கு. அந்த கோவில்ல கும்பாபிஷேகம் நடந்துகிட்டு இருந்துச்சு. நீங்க ரெஸ்ட் ரூம் போகணும்னு நினைச்சீங்கன்னா கோவிலுக்கு போற வழியிலே உங்களோட ரைட் சைட்ல இருக்கு. அது ஃப்ரீ தான், காசு எதுவும் வாங்கல. விளக்கு போடுறவங்க கோவிலுக்கு முன்னாடியே விளக்கு போட்டுக்கிட்டு இருந்தாங்க. உள்ளர போனீங்க அப்படின்னா உங்களோட லெஃப்ட் சைட்லயே ரைட் சைட்லயே நிறைய இடங்கள் இருக்கும். அதே மாதிரி கோயிலை சுத்தியுமே நிறைய இடங்களை உங்களால பார்க்க முடியும். இதெல்லாம் அந்த காலத்துல எதுக்காக கட்டி வச்சிருந்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அம்மை பெருசா போட்டவங்க எல்லாருமே இங்கேயே வந்து தங்கிடுவாங்களாம். இங்க தங்கி அம்மை நோய் சரியானதுக்கு அப்புறம் தான் போவாங்களாம். அதனாலதான் வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய மண்டபங்கள்லாம் கட்டி வச்சிருந்திருக்காங்க. ஆனா இப்ப காது குத்து, வளகாப்பு, தாலி பிரிச்சு போடுறது, கல்யாணம் இந்த மாதிரி விசேஷங்கள்லாம் இந்த மண்டபத்துல நடத்துறாங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆகல, இல்ல குழந்தை பிறக்கல அப்படின்னா நீங்க இங்க வேண்டிக்கிட்டு உங்களுக்கு கல்யாணம் ஆயிருச்சு இல்ல குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா நீங்க இங்க வந்து தாலி பிரிச்சு போடுறது, இல்ல வளகாப்பு செய்யறது, இல்ல உங்க பிள்ளைங்களுக்கு காது குத்துறது இந்த மாதிரி வந்து நீங்க பண்ணிக்கலாம். அதை தாண்டி நீங்க உள்ள போறப்போ உங்களோட ரைட் சைட்ல வெள்ளக்குளம் அப்படின்னு ஒரு குளம் இருக்கு. இந்த குளத்துல பாத்தீங்க அப்படின்னா வேண்டுனவங்க நிறைய பேர் வெள்ளம் கொண்டு வந்து போடுறாங்க. உங்களுக்கு தோல் பிரச்சனைகள் ஏதாவது இருக்கு, இல்ல உடல்நிலை சரியில்லாம இருக்கு, இல்ல அம்மா போட்டிருக்கு அப்படின்னா இங்க கொண்டு வந்து வெள்ளம் போடுறோன்னு வேண்டிக்கிட்டா அது சரியாயிரும். அது சரியானதுக்கு அப்புறமேட்டு இங்க கொண்டு வந்து வெள்ளத்தை போடுறாங்க. அதை தாண்டி போறப்ப பாத்தீங்க அப்படின்னா நுழைவாயில் வந்துடும். அதோட லெஃப்ட் சைட்ல பாத்தீங்க அப்படின்னா விநாயகரும் தட்சிணாமூர்த்தியும் இருக்காங்க. ரைட் சைட்ல முருகன் வள்ளி தெய்வானையோட காட்சி அளிக்கிறாரு. நாங்க போயிருந்தப்ப சாமி தரிசனத்துக்கு 10 ரூபா டிக்கெட்டும் பொது தரிசனமும் இருந்துச்சு. 10 ரூபா டிக்கெட் வாங்கிட்டு உள்ள போனீங்க அப்படின்னா முதல்ல உற்சவரை பார்க்கலாம். உற்சவருக்கு தான் அர்ச்சனை அபிஷேகம் எல்லாமே பண்றாங்க. அதுக்கு பின்னாடி தான் வந்துட்டு மூலவர் இருக்காங்க. நீங்க போகும்போதே அம்மனை தரிசனம் பண்ணிக்கிட்டே போலாம். புன்னைநல்லூர் மாரியம்மன் மிகவும் பிரம்மாண்டமா ஆக்ரோஷமா இருக்க மாதிரி என்னோட கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு. அம்மனை தரிசனம் பண்ணிட்டு வெளியில வர்றப்ப மனசுக்கு அவ்வளவு திருப்தியா இருக்கும். உங்களோட வேண்டுதலை பொறுமையா கேட்டு அம்மன்கிட்ட வாங்கிக்கங்க. நீங்க வேண்டிய வரத்தை நிச்சயமா புன்னைநல்லூர் மாரியம்மன் கொடுப்பாங்க. நீங்க தீபாரணம் பார்த்துட்டு வெளியில வர்றப்ப உங்களுக்கு பிரசாதமா குங்குமம் கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு வெளியே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கோபுர தரிசனம் கிடைக்கும். நீங்க வெயில் காலத்துல புன்னைநல்லூர் மாரியம்மனை தரிசனம் பண்ணீங்க அப்படின்னா அம்மனோட வேர்வையை பார்க்க மறந்துடாதீங்க. இன்றளவுமே பாத்தீங்க அப்படின்னா வெயில் காலத்துல அம்மனுக்கு பயங்கரமா வேர்க்குது. அதை தொடக்கிறதுக்கு பக்கத்துல ஒருத்தங்க துணியை வச்சுக்கிட்டு நின்னுகிட்டே இருப்பாங்க. மேஜர் சுந்தர்ராஜன் நடிச்ச ஒரு பழைய படத்துல கூட இந்த சீன் இருக்கும். அந்த படத்தோட பேர் என்னன்னு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்ததா அந்த கோவிலோட திருவிழாக்களை பத்தி பாத்திரலாம். ஆடி மாசம் ஃபுல்லாவுமே இந்த கோவில் பயங்கர திருவிழா கோலமா தான் இருக்கும். அதுலயும் சிறப்பா பூச்செறிதல் விழாவும் முத்து பல்லாக்கு விழாவும் இங்க பயங்கரமா நடக்கும். உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பா இந்த திருவிழாவை அட்டன் பண்ணிருங்க. ஆவணி மாசத்துல இந்த கோவிலோட தேரோட்டம் நடக்கும். புரட்டாசி மாசத்துல தெப்ப திருவிழா நடக்கும். வேண்டிய வரத்தை கொடுக்கிற புன்னைநல்லூர் மாரியம்மனுக்கு பக்தர்கள் அக்னி சட்டி எடுக்கிறது, முடி காணிக்கை செய்யறது, வேப்பிலை ஆடை உடுத்துறது, உப்பு போடுறது இந்த மாதிரியான நேர்த்தி கடன்களை பக்தர்கள் செய்யறாங்க. பல குடும்பங்களோட குல தெய்வமாகவும் ஊரோட காவல் தெய்வமாகவும் இருக்கிற புன்னைநல்லூர் மாரியம்மனை வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பா ஒரு தடவை தரிசனம் பண்ணிட்டு வந்துருங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில மாற்றம் வரும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த கோவிலை பத்தி வேற ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. கண்டிப்பா நான் கிளியர் பண்ணி வைக்கிறேன். அடுத்ததா எந்த கோவிலோட வரலாறை பத்தி போடலாம் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. கண்டிப்பா நாங்க அந்த கோவிலுக்கும் போய் வீடியோ எடுத்து போடுறோம். இந்த மாதிரி கோவில்களை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.